ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியாக நல்லா காரசாரமான ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு எள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கருப்பு எள் வெள்ளை எள் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இதுதான் சேர்க்கணுங்கிறது கிடையாது. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எள் நல்லா படப்படன்னு வெடிக்கும். வெடித்து கடலைப்பருப்பு ஓரளவுக்கு செவக்கணுங்க. அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், எள் நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பும் லைட்டாக செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுபட்டால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுடுங்க. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து எடுத்துருங்க. வரமிளகாய் நல்லா செவக்கணும். பச்சை மிளகாய் நல்லா வெந்து நிறம் மாறி வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், பச்சை மிளகாய் நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. வரமிளகாவும் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு அந்த மிளகாவை மட்டும் தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அதே எண்ணெயில் பெரிய கட்டில் 1 கட்டு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கையளவுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி பிடிச்சா 2 கை இருக்கணும். கப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப் இருக்குது. கூடவே ஒரு கையளவுக்கு மல்லியை அந்த காம்போடு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரொம்ப நேரத்துக்குலாம் நம்ம வதக்க வேண்டாங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய புதினாவும் மல்லியும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு மட்டும் இதை வதக்கி எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் நம்ம கலந்துக்கிட்டே இருக்க வேண்டாம். பாருங்கள், நம்ம சேர்த்த புதினா மல்லி ரெண்டுமே நல்லா சுருண்டு வந்திருக்கு. இதையும் தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுடுங்க. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் திரும்பவும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை இது கூட சேர்த்துருங்க. கூடவே மீடியம் சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கப்பளவில் 1 கப் இருக்குது. கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தக்காளி நல்லா வெந்து குழைவாக வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசியணுங்க. மசிஞ்சு குழைவாக வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வைங்க, நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பு எள்ளை சேர்த்துருங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அதில் வரமிளகாவை மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிருங்க. அரைச்சதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், பவுடர் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக அதே மிக்சர் ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துருங்க. கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி புளியையும் இது கூட சேர்த்துருங்க. முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 பல் பச்சை பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு சீரகத்தோட பச்சை வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய புதினா மல்லியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த சட்னியை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பொடியோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. அந்த சட்னி பொடி ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அந்தளவுக்கு கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. ஆனால் ரொம்ப திக்காக இருக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சட்னி என்ன திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த திக்னஸ் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தடுக்கா பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுருங்க. கடுகு வெடித்ததும் இது கூட 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இதை அப்படியே நம்ம சட்னியோட சேர்த்துடலாம். நல்லா மணக்க தாளிப்பு வாசனையோட புதினா கார சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.